மிஸ் சாரிடா, வீடியோ இன்றைக்கும் வந்துருச்சு. பட் இன்றைக்கி கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். அண்டு எஸ்டர்டே என் சிஸ்டர் பர்த்டே, அதை நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஸோ கொஞ்சம் கோச்சிக்கிட்டா. ஸோ அதனால் யாருக்காவது அவளுக்கு விஷ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக விஷ் பண்ணிடுங்கடா. அண்டு இப்போ ஸ்டோரிக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். இது லவ் ரிட்டன் இன் பிளட்டோட 7th பார்ட். அண்டு இந்த பாட்டில் கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும். அண்டு கவனித்து பாருங்கள். ஒரு க்ளூஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலோ இல்லை ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கடா. அண்ட் இந்த கதையும் கொஞ்சம் பேருக்கு பிடிக்குது, எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நேற்று எதோட விட்டுருந்தோன்னா, எனக்கு அந்த கீ கிடைச்சதில் அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ அதிலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் இன்றைக்கி லைப்ரரி ஆகுது. ஸோ யூனிவர்சிட்டி லைப்ரரியில் எல்லோரும் படிச்சுட்ருக்காங்க. அரவுண்ட் ஒரு 6 o'clock மேலே ஆகுது. யூனிவர்சிட்டியில் இருக்க எல்லாரையும் போக சொல்லி, அதாவது யூனிவர்சிட்டி பால் பெல் அடிக்குது, எல்லோரும் வெளியே போங்கன்ற மாதிரி. ஸோ எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸும் அவசரமாக வெளியே போயிட்டுருக்காங்க. பட் ஒயன் மட்டும் இன்னும் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கா, யூனிவர்சிட்டி லைப்ரரிக்குள்ளே இருக்கா. அண்ட் அதில் 2nd ஃப்ளோரில் நின்றுட்டு அவளோட கையில் அந்த ஃப்ரோசன் கீ இருக்குல்ல, ஸோ அந்த கீ வச்சுட்டு அப்படியே நிற்கிறா. அண்டு அவளோட தாட்ஃபுல்லாக ஒரே ஒரு விஷயந்தான், பிலோ த லைப்ரரி த ட்ரூத் வாஸ் பேரிட் அலைவ் அப்படின்னு சொல்லின அந்த வந்துச்சுல்ல. ஸோ அதை ஏன் யோசிச்சுட்டு நிற்கிறா. அண்ட் அவள் கையில் இருக்க அந்த கீயும் பார்த்துட்டே இருக்கா. அதே சமயம் இங்கே ஜின்னு அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கார். அண்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவர் உட்காந்து ஏதோ எடுத்து படிக்கலான்னு போகும்போது அந்த டைமில் அவருக்கு ஒரு அன்வான்ட் மெசேஜ் வருது. ஸோ அதில் ஆஸ் யூஷுவல் எதுவுமே இல்லை. பட் அதில் இன்றைக்கி நைட் அவள் அந்த இடத்துக்கு போகிறா அப்படின்னு சொல்லி மட்டும் போட்டிருக்கு. ஸோ இதை கேட்டோம், இது பார்த்தோன்னே ஜின்னு இவ்வளோ நாள் இல்லாத லெவல் ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு அவர் ஃபேஸு. அண்ட் சடனாக உட்காந்துருந்தவர் அப்படியே எழுந்திரிச்சு யாரோ அவருக்கு முக்கியமான ஒரு பர்சனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி பயத்தில் ஓடுற மாதிரி அவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் டிடெக்டிவ் காங் ஹாங் வூக்கு அவருக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது, அன்வான்ட் மெசேஜ் அண்ட் அன்னோன் மெசேஜ். அதில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த மாதிரி உனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீ நினச்சின்னா இந்த மாதிரி லைப்ரரியோட பேஸ்மெண்ட்டுக்கு இந்த டைமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு டைம் போட்டு வந்திருக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே அவரும் யோசிச்சுட்ருக்காரு. அண்ட் அந்த டைம் ஜூனியர்ஸ் சொல்கிறாங்க, மேபி இது ட்ராப்பாக கூட இருக்கலாம் சார், ட்ராப்பாக இருக்கலாம், பட் அப்போயும் நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடகடன் கோட் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. அதே சமயம் இங்கே ஒயன் எப்படியோ என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னென்னு பார்த்தலான்றது தைரியத்தில் அப்படியே போக ஆரம்பிக்கிறா. அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி ப்ளூ பிரிண்ட் ஃபாலோ பண்ணி போகும்போது அந்த ஷெல்ஃப், அதாவது புக் ஷெல்ஃப் இருக்குல்ல, எந்த ஷெல்ஃப் பின்னாடி அந்த கீ காமிச்ச மாதிரி இருக்கோ அந்த ஷெல்ஃப் கிட்ட போகிறா. அப்படியே மெதுவாக எங்கன்னு கண்டுபிடிச்சி போயிட்டு அந்த ஷெல்ஃப் கிட்ட பார்த்தா ஒரு ஹாஃப் மூன் சிம்பிள் ஒன்று இருக்குது. ஸோ அந்த இடத்துல இவளோட கீ இருக்குல்ல, அந்த கீயை வைக்கிறா, ப்ளேஸ் பண்ணோன்னே பார்த்தா அந்த டோர் வந்து அப்படியே அந்த புக் ஷெல்ஃப் அப்படியே நான் வந்து ஒரு ஹிடன் ஏரியா தெரியுது. ஸோ அந்த இடத்துலையே அவள் நடந்து போக ஆரம்பிக்கிறா. அந்த இடம் எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி ஃபுல்லாக டஸ்ட்டாக அண்ட் வால்லாம் ஒரு ஸ்டோனில் ஆகியிருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த ஸ்டேர்ஸும் ஸ்டோனில் ஆகியிருக்கு. அண்ட் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. பட் அவளுக்கு அந்த இடத்துல விசித்திரமாக தெரிகிற ஒரே விஷயம், அந்த ரொம்ப டஸ்ட்டாக இருக்க பிளேஸில் யாரோ புதுசாக வந்த மாதிரி ஒரு கால்தடம். பிகாஸ் இன்றைக்கி தான் யாரோ வந்திருக்காங்க அந்த மாதிரி தெரியுது. அண்ட் அங்கே இருக்க லைட்டிங்லாம் எப்படின்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பழைய லைட்டிங்காக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மெதுவாக நடந்து உள்ளே போகிறா. போக அவள் சில விஷயத்தை கவனிக்கிறா. லைக் என்னென்னா, ஒரு ரவுண்டான பிளேஸு, ஸ்டோன் பிளேஸ் மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கிட்ட போகணுன்னு பார்த்தா ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள் கிட்ட அவர் போயிட்டுருக்கா. அந்த டைமில் வந்து ஒரு ஃபோட்டோஸ் அந்த வால்ஸில் பின்னாக இருக்கிறத பார்த்துக்கிட்டே வரா. அந்த ஃபோட்டோஸ் வந்து 1972 அண்ட் 1973, 1974, 1975 அப்படியே இயர்லி வைஸ் ஒவ்வொரு பர்சன், யாரோ ஒரு பர்சன்ஸ் போட்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ சில பர்சன்ஸோட நேம் வந்து அடிச்சிருக்கு. அவங்க ஃபோட்டோவும் ஒரு மாதிரி பிளராக இருக்குது. பட் ஒரு ஃபோட்டோவை பார்த்தோன்னே ஒயன் ரொம்ப ஷாக்காகி அப்படியே 2 ஸ்டெப் பின்னாடி போகிறா. அண்டு அது ஜின் தான் அப்படின்னு சொல்லாமல் நினைக்காதீங்க. பிகாஸ் அது ஜின் கிடையாது. அந்த இடத்துல வந்து எந்த ஃபோட்டோவும் இல்லாமல் எம்டியாக இருக்குது. 2026ன்னு போட்டு ஒயன் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு ஒயனுக்கு சரியான ஷாக். அப்படியே பின்னாடி மெதுவாக நடந்து போக ஆரம்பிச்சிட்டா. ஆனால் போது யாரோ ஒரு பர்சன் பின்னாடியிலேருந்து ஒரு சவுண்ட் கேட்குது. பரவாயில்லையே, சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டேன் அண்டு கரெக்டான டைம் கொஞ்சம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வராங்க. அந்த பர்சனோட ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபுல் கோட் போட்டிருக்காங்க. அண்ட் ஷூஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க உருவம் தெரியுது.
பட் அவங்களோட ஃபேஸ் தெரியல, இன்னும் மாஸ்கில் தான் கவர் ஆகிருக்கு. அந்த பர்சன் வந்துட்டு இப்போ தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்டு இது பிளட் மூன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ வந்து ஒயன் ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அந்த டைம் அந்த பர்சன் தப்பான கொஸ்டின் கேட்குறியம்மா, ஏன்னா நீ கேட்க வேண்டிய கொஸ்டின் என்னென்னா என்னோடய பேர் இங்கே எப்படி, அதுவும் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அவளுக்கு பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. அவள் அப்படியே பின்னாடி ஒரு ஸ்டெப் போயிட்டுருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு கதை ஓப்பன் ஆகிற சவுண்டு. அங்கே இருக்க ஒரு ஷெல்ஃபை ஒரு மாதிரி உடச்சிட்டு ஜின் அண்டு டிடெக்டிவ் காங்காங்கோ 2 பேரும் உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆகிட்டு ஜின் எப்பயும் இல்லாத மாதிரி இந்த தடவை ஒயின் மாடி வந்து நின்றுட்டு அப்படியே அவளை பாதுகாத்த மாதிரி நின்றுக்கிறான். நின்றுட்டு இருக்கும்போது அந்த பர்சன் சொல்கிறாங்க, எப்பயும் ஒரே மாதிரியே எல்லாரையும் பாதுகாக்கணும்னு நினைக்கிறியே, அண்டு எல்லா சமயமும் நீ பாதுகாக்க முடியும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. ஜின் அப்படியே ஃபேஸில் காமாக இருக்கார், பட்டு கோவத்தில் சொல்கிறாரு, எல்லா பிரச்சனையும் இன்றைக்கி நைட்டோடு முடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அவன் சொல்கிறான், தப்பாக சொல்கிறேன், எல்லாமே இன்றைக்கி நைட் தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறான். அண்டு ஒயன் இதை பார்த்துட்டு கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்கா. அண்ட் ஆல்சோ அவளுக்கு பயமாகவும் இருக்குது. காங்காங்கோ அந்த இடத்துல இருக்கார். திடீர்னு பார்த்தா அந்த பர்சன் அங்கே இருக்க ஏதோ ஒரு ஷெல்ஃபில் இருக்கிறத ஒரு பால் மாதிரி இருக்குது, அதை தள்ளி விடுறாரு. அப்போ பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக ஸ்மோக் ஆகிடுச்சு, ஃபுல்லாக ஸ்மோக்கி ஆகிடுச்சு. அண்டு அந்த இடத்துல எதுவுமே கிளியராக தெரியல. அப்போ அந்த ஸ்மோக் எஃபெக்ட்லாம் போயிட்டுருக்கும்போது அந்த ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணி காங்காங்கோ பார்க்குறாரு. அந்த பர்சன் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. பட் அந்த டேபிள் இருக்குல்ல, ஸ்டோன் டேபிள், அந்த இடத்துல ஒரே ஒரு டைரி மட்டும் இருக்குது. அந்த டைரியை ஒரு மாதிரி லெதர் டைரி மாதிரி இருக்குது. அதை லைட்டாக ஓப்பன் பண்ணலான்னு போகிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பேஜில் ஒன்று எழுதியிருக்கு, இந்த டைரியை நீங்கள் படிச்சுட்ருக்கீங்கன்னா சப்ஜெக்ட் 1 ஃபெயில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதை படிச்சுட்டு இருக்கும்போதே அப்படியே ஜின் ஃபேஸை பார்த்தா அவன் ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருக்க மாதிரி இல்லை, பட் ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப கில்ட்டினஸ் அவன் ஃபேஸில் தெரியுது. அண்ட் அவன் சொல்கிறான், ஐம் சாரி ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறாரு. ஸோ ஒயன் கன்ஃபியூஸ்டாக சாரை பார்த்துட்டு ப்ரொஃபஸரை பார்த்துட்டு சொல்கிறான், சார் இப்போ நீங்கள் எதுக்கு சாரி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஜின் எதுவுமே ஆன்சர் பண்ணல. ஸோ அந்த டைம் அப்படியே ஜின் பார்த்துட்டே இருக்காரு. இப்போ டிடெக்டிவ் காங்காங்கோ அந்த டைரி பார்க்குறாரு. அது மேலே லூனா ப்ராஜெக்ட் மாஸ்டர் ரிஜிஸ்டர் அப்படின்னு ரெக்கார்ட் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ அதை பார்த்து அவர் ஃபர்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணுறாரு. அதில் வாலண்டியர் சப்ஜெக்ட் 1 நேம் கிம் சொக்சின் அண்ட் ஸ்டேட்டஸ் அலைவ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே சரியான ஷாக். ஒயன் சார் அப்படின்னு சொல்லி ஜின்னை பார்க்குறா. ஜின்னை அமைதியாக அப்படியே நிற்கிறாரு. ஸோ அப்படியே பார்த்தா அடுத்த பேஜ் தன்னை போல் ஓப்பன் ஆகுது. அத்தனை மூன் பிளட் இன்சிடெண்ட்டும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. லைக் வந்து 1972 அண்டு 2000 அண்ட் 2028 அந்த மாதிரி எல்லாமே மார்க் ஆகிருக்கு. அண்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு கீழேயே எழுதியிருக்கு 2028 கேண்டிடேட் மிஸ் ஒயன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு ஒயன் ஷாக்காக பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ அது இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எழுதியிருக்காங்க ஒரு ரெட் கலர் இங்கில். ஸோ இதை பார்த்துட்டு இருக்கும்போதே அப்படியே அந்த இடத்துல இருந்த லைட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ திடீர்னு பார்த்தா அங்கே அந்த வால் இருந்துச்சுல்ல, ஸோ அது எல்லா இடத்துலையுமே ஒரு மாதிரி மூன் சிம்பிளாக வருது. அந்த மூன் சிம்பிள் எல்லாம் ஒரு மாதிரி பிரைட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அதை பார்க்குறாங்க. தென் டிடெக்டிவ் காங்காங்கோ லைட்டாக ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாரு. பார்த்தா திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல கிராக் ஆகி அப்படியே அந்த டனலில் அவர் விழுந்துடுறாரு. ஸோ அவரோட கையில் இருந்த ஃப்ளாஷ் லைட் மட்டும் அப்படியே கீழே விழுவுது. ஒயன் கத்துறா, டிடெக்டிவ் காங்காங்கோ அப்படின்னு சொல்லி கத்துறா. ஸோ கீழேருந்து மெதுவாக ஒரு வாய்ஸ் கேட்குது ரொம்ப வீக்காக, ஐம் ஆல் ரைட், யாரும் மூவ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவரோட வாய்ஸு ரொம்ப கத்துற மாதிரி ஸ்ட்ரீம் ஆகிற மாதிரி, யார் நீ என்னை விடு அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. ஸோ ஒயன் சார் அப்படின்னு சொல்லி கத்துறா. பட் பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு சவுண்ட் வரல. ஸோ ஜின் வேகமாக வந்து அந்த டனல் பக்கம் பார்க்குறான். அண்ட் அந்த டனலில் பார்த்தா அது ஒரு மாதிரி டார்க்காக தான் இருக்கே தவிர அதில் யாருமே இல்லை. லைக் டிடெக்டிவ் காங்காங்கோ அந்த இடத்துல இல்லை. ஸோ அப்படியே நின்றுட்டுருக்கா. அப்போ ஒயன் கேட்குறா, சார்
டிடெக்டிவ் காங்காங்கோ அப்படின்னு சொல்லும்போது ஜின் அப்படியே மெதுவாக அவசரமாக ஓடி அந்த டைரி இருக்குல்ல, ஸோ அந்த டைரியை அப்படியே பேக் சைடு திருப்பி பார்க்குறாரு. அங்கே ஒரு மேப்பை பார்த்துட்டு நம்ம போகலாம் அப்படிங்கும்போது, பட் சார் டிடெக்டிவ் அப்படிங்கும்போது அவர் உயிரோடு தான் இருப்பார். பட் எப்படி சார் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும்? எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், பட் அதுக்கு நான் ஆன்சர் இப்போ பண்ண முடியாது. ஆனால் நமக்கு இப்போ டைம் இல்லை. இன்றைக்கி நைட் மிட் நைட்குள்ளே அந்த இடத்துக்கு நம்ம போகலன்னா அண்டு அவர் அப்படின்னு சொல்லும்போது அவர் சென்டென்ஸை முடிக்கவே இல்லை. பட் ஒயனுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன அவர் சொல்ல வராருன்னு. ஸோ ஒயன் வந்து சார் கிளம்பலாம் அப்படின்றா. ஸோ 2 பேரும் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அண்டு அந்த மூவ் ஆகும்போது ஒரு வாய்ஸு, அதான் அந்த பர்சன் இருக்காங்களே, ஸோ அந்த ஹூடி போட்ட பர்சன், அவங்க வாய்ஸ் கேட்குது. சப்ஜெக்ட் நம்பர் 1 அந்த பொண்ணை என்கிட்ட கொடுத்துரு, இல்லைனா டிடெக்டிவ் காங்காங்கோ இறந்துருவான், அதுவும் பிளட் மூன் இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடியே, ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது கேட்டோன்னே ஒயின் அப்படியே ஷாக்காக ஜின்னை பார்க்குறா. அண்டு சார் அப்படின்றா. அப்போ ஜின் அமைதியாக நிற்கிறாரு. இது வரைக்கும் அவர் எதுவுமே ஒயின்ட்ட சொன்னதில்லைனாலும் ஃபர்ஸ்ட் டைம் அவர் அமைதியாக அவருக்கு ஆன்சராக கிடைக்கிது. அண்டு சார் அப்போ நீங்கள் தான் சப்ஜெக்ட் 1 அப்படின்றா. அப்போ அவர் மெதுவாக தலையை கீழே குமிஞ்சு லைட்டாக ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாரு. ஸோ ஒயின் சரியான ஷாக்கில் அப்படியே சின்ன பார்த்துட்ருக்கா. பட் அந்த பார்வையில் அவருக்கு ஷாக் இருக்கே தவிர அவரை தப்பாக அவன் நினைக்கல. அண்டு அவள் உடனே பார்த்துட்ருக்கிறத பார்த்து ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் நான் அந்த கில்லர் இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஒயனுக்கு தெரியுது அவர் போய் சொல்லன்னு. அவள் வந்து சேர நம்புகிறா. தென் அவங்க 2 பேரும் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் ஒரு டனலுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்காங்க. அதே சமயம் இங்கே அந்த போலீஸ் ஆஃபீஸ் ஹெட் குவார்ட்டர் இருக்குல்ல, ஸோ அங்கே ஆஃபீஸர் லீ இருக்கார். அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பதட்டப்பட ஆரம்பிக்கிறாரு. டிடெக்டிவ் காங்காங்கோட ஃபோன் ரீச் ஆகலை. அண்ட் ஆல்சோ நம்மளோட ரேடியோ கூட ஒர்க் ஆகலை. அவர்கிட்டருந்து எந்த சிக்னலும் கிடைக்கல. அப்படின்ட்டு அவர் எங்கே போனான்னு தெரில, எனக்கு என்னமோ ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹோல் ரெஸ்கியூ டீமையும் அந்த இடத்துல கூச்சிட்டாங்க. பட் அவங்களுக்கு அந்த டன்னல் எங்கே இருக்குன்னு தான் தெரியல, அவர் எங்கே போயிருக்காருன்னு தான் தெரியல. அதே சமயம் இங்கே 2 பேரும் நடந்து போக ஆரம்பித்தாங்கல்ல, ஒரு ஸ்டோன் டனல் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல தான் போயிட்டுருக்காங்க. அண்ட் அதை சுற்றி ஃபுல்லாக ட்ராயிங்ஸ் அண்டு நிறைய எழுதியிருக்கு. அண்ட் அந்த பழைய ஆன்ஷியன்ட்டு அந்த லைட்டிங்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்குது. அண்ட் ஆல்சோ அங்கே ஒரு மாதிரி பழைய ரொம்ப பழைய ஓல்டு ஸ்மெல் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த ஸ்மெல் அடிக்குது. அண்ட் கோல்டான காற்று வந்துட்டுருக்கு. ஸோ இதில் ஒயின் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு வேர்ட் மட்டும் அவள் கண்ணுக்கு படுது. அண்ட் அதில் என்ன எழுதியிருக்குன்னா, சப்ஜெக்ட் 1 அவேக் ஆகிட்டான்னா மூன் அகெயின் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ இதை படிச்சுட்டு ஒயின் கேட்குறா ஜின்கிட்ட, சார் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கும்போது ஜின் அதை பார்த்துட்டு எனக்கு தெரியல, அண்டு ஆர் மேபி நான் மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது இன்னும் அவளுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அப்படியே அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. நடந்து போனால் அந்த ஏரியா இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே போயிட்டாங்க. அங்கே பார்த்தா ஒரு அயன் டோர் இருக்குது, லைக் வந்து அது ரவுண்டாக அந்த டோர் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு சார் இந்த கீ இந்த லாக்கில் இருக்கிறது ஏன்ட்ட இருக்க கீ மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவள் உடனே அந்த கீ எடுத்து ஜின்ட்ட காமிக்கிறா. ஸோ ஜின் அதை பார்த்துட்டு இதுதான் அந்த கீயா அப்படின்னு சொல்லும்போது ஆமான்னு சொல்லிட்டு அவள் போய் அதை ஓப்பன் பண்ண போகிறா. அப்போ அவள் கையை பிடிச்சிட்டாரு ஜின்னு. அண்ட் சொல்கிறாரு, ஒரு தடவை இதை ஓப்பன் பண்ணிட்டீன்னா இப்போ இருக்க மாதிரி எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லும்போது ஒயன் சார் பட் டிடெக்டிவ் காங்காங்கோ அப்படின்னு சொல்லும்போது அவர் கையை விட்டுறாரு, ஓப்பன் பண்ணுன்ற மாதிரி லைட்டாக நோட் பண்ணுறாரு. ஸோ அதனால் அவள் அதை ஓப்பன் பண்ணுனா ரொம்ப ஹெவியாக இருக்குது அந்த டோரு. ஸோ தள்ளும் போதே ஒரு மாதிரி பழைய ஸ்மெல்லு நல்லா வர ஆரம்பிக்குது. அண்ட் ஆல்சோ ரொம்ப கோல்டாக இருக்குது அந்த பிளேஸு. அண்ட் உள்ளே பார்த்தா நடுவில், அதாவது ரொம்ப பெரிய ஹாலாக இருக்குது, அதில் நடுவில் ஒரு பெரிய ஸ்டோனில் ஒரு வால் கிளாக் இருக்குது. ஸோ அந்த கிளாக்கை பார்த்து அதில் என்னென்னா 11:47 நின்றுருக்கு. சார் அப்போ இதுதான் அது அப்படின்னு சொல்லி ஒயின் சொல்கிறா. அப்படியே பார்த்தா சுற்றி நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. அண்ட் அதில் வந்து அந்த 1998 1972 அந்த மாதிரி நிறையா ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அண்ட் ஆல்சோ அது கீழே அவங்க நேம்ஸ்லாம் இருக்குது. அப்படியே பார்த்தா 1998 அப்படின்னு போட்டிருக்கு. பட் அந்த ஃப்ரேம் வந்து அப்படியே ஃப்ரீயாக இருக்குது. பட் கீழே என்ன எழுதியிருக்குன்னா மின்ஜெய் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு ஒயனுக்கு அந்த டைரியில் படித்தால, ஸோ அந்த நேம் தான் ஞாபகம் வருது. ப்ரொஃபஸர்
கிம்மின்ஜே அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதே டைம் யாரோ ஒருத்தவங்களோட கிளாப்பிங் சவுண்ட் கேட்குது பின்னாடி. அப்படியே 2 பேரும் பேக்கில் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பர்சன் தான் ஹூடி போட்டு அந்த சில்வர் மாஸ்க் போட்டு அந்த பர்சன் வந்து நிற்கிறாங்க. நின்றுட்டு பரவாயில்லையே, ஃபைனலி சப்ஜெக்ட் 1 வெல்கம் அண்டு ஃப்யூச்சர் விட்னஸையும் கூட்டிகிட்டு வந்திருக்க போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு ஜின் அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஸோ ஒயன் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. அண்ட் அப்போ அந்த பர்சன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அண்ட் மிஸ் ஒயன், உனக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் ப்ரொஃபஸர் கிம் சக்சின் இந்த இடத்துல நிறைய பேர் இறந்து போகிறத பார்த்துருக்காரு. இல்லை ப்ரொஃபஸர் கிம் சக்சின் அப்படின்னு சொல்கிறான். அவர் அந்த பர்சன் வந்து அங்கே ஒரு பால்கனி மாதிரி இருக்குது, அந்த இடத்துல நின்று தான் பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஜின் அப்படியே பார்த்துட்ருக்கான். அண்டு அவர் இன்னும் கன்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. 28 இயர்ஸ்க்கு முன்னாடி இவன் சூஸ் பண்ணான், அந்த சூஸ் தான் பிளட் மூனை அகெயின் ரைஸ் பண்ணுச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் இல்லாத லெவலுக்கு ஜின்னு ஒரு மாதிரி கோவத்தோட இனாஃப் அப்படின்னு கத்துறாரு. ஸோ அந்த பர்சன் சிரிச்சுக்கிட்டே, ஹோ அப்படியா, தென் அவகிட்ட உண்மையை சொல்லு, உண்மையை மட்டும் சொல்லு, அண்ட் யார் அந்த ப்ரொஃபஸர் கிம் மின்ஜே அப்படின்னு சொன்னோன்னே ஒயன் அப்படியே ஷாக்காக ஜின்னை பார்த்துட்ருக்கா. அண்ட் அந்த பர்சன் அப்படியே சிரிச்சுட்டு அவரை பார்த்துட்டு இருக்கும்போது ஜின்னை பார்த்து ஒயன் மெதுவாக கேட்குறா, சார் யார் அந்த கிம் மின்ஜே அண்ட் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டோன்னே ஜின் ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டு அப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கன் ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டு அந்த இடத்துல ஃபுல்லாக ஃபாக் ஆக ஆரம்பிக்குது. ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக ஸ்மோக் ஆனோன்னு அந்த பர்சன் ஆஸ் யூஷுவல் இப்பயும் மறைஞ்சு போயிட்டான். பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆனோன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஐடி கார்டு இருக்குது. அண்ட் அந்த ஐடி கார்டில் ஒரு பிளட் ஸ்டெயின், அது டிடெக்டிவ் காங்ஹாங் வேர்டு தான். பட் அவரோட பாடி இங்கே இல்லை. ஸோ அவள் பயப்பட ஆரம்பிக்கிறா ஒயன். சார் டிடெக்டிவ் காங்ஹாங் அப்படிங்கும்போது அவருக்கு எதுவும் இருக்காது, அவர் ஒரு தான் இருப்பார் அப்படின்னு இவன் சக்ஜின் சொல்கிறாரு. ஸோ ஒயன் கேட்குறா, எப்படி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அவர் எதுவுமே சொல்லலை. பட் அவர் எங்கே கொண்டு போயிருக்கான்னு யாருக்கும் தெரியல. அந்த இடத்துல இருக்க அந்த ஜெயிண்டான கிளாக் பக்கம் ஜின்னோட கண் அப்படியே போகுது. பிகாஸ் அப்படியே அந்த கிளாக்கில் இருக்க 11:47 அப்படி இருக்க அந்த டைமு அப்படியே மெதுவாக அந்த கிளாக்கோட அந்த முள் நகர்ந்து 11:48க்கு வருது. அது ஒரு மாதிரி அந்த க்ரீஸ் சவுண்ட் மாதிரி கேட்டு, ஸோ அது அந்த ஒரு நிமிஷம் அங்கே நவுந்ததில் ஃபுல்லாக அந்த பேஸ்மெண்ட்டே ஒரு மாதிரி ஷேக் ஆகிடுச்சு. அண்ட் அப்படியே பார்த்தா அந்த இடம் சுற்றி ஒரு மாதிரி லைட்டிங் வர ஆரம்பிக்குது. அங்கே இருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு சிம்பிள் தான், அந்த மூன் இருக்குல்ல, ஹாஃப் மூன். ஸோ அந்த மூன் ஒரு மாதிரி லைட் ஆகிட்டுருக்கு. பட் 1998 ஃபோட்டோவில் மட்டும் அது ரொம்ப ஃப்ளாஷ் ஆகுது. அண்ட் இது ஃப்ளாஷ்பேக். அக்டோபர் 1998, நல்ல ரெய்னியான டைம். ஸோ ப்ரொஃபஸர் கிம் சக்சின் யங்காக இருக்கார். அண்ட் ஆல்சோ அவர் கூட ஒரு பர்சன், யங் ப்ரொஃபஸர் கிம் மின்ஜே வந்துட்டுருக்காரு. ஸோ இதுதான் ஸ்டார்டிங். அண்ட் அவரோட ஃபேஸ் இப்போ தான் ரிவியல் ஆகுது. ஒயன் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்குறா. அண்ட் ப்ரொஃபஸர் கிம் மின்ஜே அப்படின்னு சொல்கிறா. ஸோ அப்படியே அது கன்னியூ ஆகுது. அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, அந்த வில்லன் இருக்காங்கள்ல, ஸோ அந்த பர்சன் தான். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிளியராக பாருங்கள், பிகாஸ் இங்கே தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு, எல்லா அழிவும் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே கன்னியூ ஆகுது. அதில் பார்த்தா ஜின் வந்து ஓடிட்டுருக்காரு. அண்ட் ஆல்சோ பின்னாடி மின்ஜே வந்துட்டுருக்காரு. சீக்கிரம் போங்க, ஹரி அப் ஜின், இல்லைனா நம்மளை விட்டுட்டு அவங்க எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜின் வந்து போவோம், சீக்கிரம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கன்னு ஓடிட்டுருக்காங்க. அண்ட் ஒரு நேரம் சயின்டிஸ்ட்லாம் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் இந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. அண்டு ஜின் உட்காந்துட்டு ஏதோ ஒரு டாக்குமெண்ட் படிச்சுட்ருக்காரு. ஸோ அந்த டைம் மின்ஜே கையில் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, லூனா டாக்குமெண்ட், லூனா ப்ராஜெக்ட். ஸோ அதை பார்த்துட்டு இது நடக்கக்கூடாது, என்னாச்சு, இல்லை இவங்க அந்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் ஹியூமன்ஸை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கும்போது ஜின் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஸோ இதை நம்ம இப்படியே ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படிங்கும்போது, பட் நம்மக்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லையே, இல்லை எவிடன்ஸ்க்கு நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா இன்னும் நிறைய பேரோட உயிர் போயிடும். ஸோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ ஒயன் அப்போ கேட்குறா, அப்போது ப்ரொஃபஸர் கிம் மின்ஜே எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது ஜின் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாரு. ஸோ அப்படியே பார்த்தா நைட்
அரவுண்ட் 11:47 இருக்கும். ஸோ அந்த டைமில் கிம் மின்ஜி அவர் கையில் ஒரு டாக்குமெண்ட்டை தூக்கிட்டு ஓடிட்டுருக்காரு. அது ஒரு மாதிரி டார்க்கான டைம். அப்போ யாருமே எல்லோரும் ஒரு மாதிரி அலாரம் சவுண்ட் கேட்குது. அந்த லூனா ப்ராஜெக்ட் தான் தூக்கிட்டு ஓடிட்டுருக்காரு. ஸோ ஓடிட்டுருக்கும்போது எல்லோரும் பின்னாடி துரத்திட்டு வந்துருக்காங்க. பட் இவர் அவசரமாக ஓடிட்டுருக்காரு. அந்த இடத்துல காரிடாரில் அவர் முன்னாடி ஒரு உருவம் வந்து நிற்கிது. அண்ட் அது ஒரு சில்வர் மாஸ்க் போட்ட பர்சன். இப்போ இந்த பர்சன் போட்டிருக்காங்கல்ல அந்த வில்லன், ஸோ அதே மாதிரி அது போட்டுட்ருக்க அந்த பர்சனை பார்த்து, யார் நீ, சீக்கிரம் அந்த இடத்த விட்டு நவுந்து போ அப்படிங்கும்போது அந்த பர்சன் கையில் ஒரு நைஃப் வச்சுருக்காரு. அதே டைம் ஜின்னு அப்போ தான் கரெக்டாக அந்த டோர்கிட்ட வந்திருப்பார், ஓடி வந்திருப்பார். அப்போ ஒரு சவுண்ட் மட்டும் நைஃப்பில் யாரோ குத்துன மாதிரி அண்ட் ஆல்சோ ப்ரொஃபஸர் மின்ஜையோட சவுண்ட் மட்டும் கேட்குது, ஸ்க்ரீம் பண்ணுற சவுண்டு. இப்போ ஜின் மின்ஜை அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் அந்த இடத்துல கட் ஆகிருக்கு, பிளாங்க் ஆகிடுச்சு. ஸோ ஒயன் அவள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸோட, அப்போ ப்ரொஃபஸர் கிம் மின்ஜை இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ ஜின் அப்படியே மெதுவாக கண்ணை மூடிட்டு, என்னால் அவன் பாடியை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஒயன் ஷாக்கா அண்ட் கூப்ஸ் பம்ஸ் ஆகுது அவளுக்கு. அவர் பாடி கிடைக்கலையா அப்போது அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. அதே டைம் அந்த அன்னோன் பர்சன் ஒரு அன்னோன் பிளேஸில் அந்த பெட் இருக்குல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டுக்கு பக்கம் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த பர்சன் அவங்க சில்வர் மாஸ்க் போட்டிருக்காங்க. தென் அவங்க ஃபேஸ்லேருந்து அந்த சில்வர் மாஸ்க்கை எடுக்கிறாங்க. அண்ட் அது பேக் சைட்னால் ஃபேஸ் ரிவியல் ஆகலை. பட் படுத்திருக்க பர்சன்கிட்ட, அந்த பேஷண்ட்கிட்ட சொல்கிறாங்க, ஃபைனலி இட்ஸ் டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அங்கே படுத்திருந்த பேஷண்ட் மெதுவாக கண்ணை முழிக்கிறாங்க. முழிச்சிட்டு, அப்போ சின்னுக்கு என்ன ஞாபகம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பர்சன் சொல்கிறாங்க, இது வரைக்கும் இல்லை, ஆனால் கூடிய சீக்கிரம் ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படியே பார்த்தா இந்த பேஷண்ட் படுத்திருக்காங்கல்ல, அந்த பேஷண்ட்டோட ஹேண்ட்ஸில் பேஷண்ட்டோட நேம்லாம் எழுதியிருப்பாங்கள்ல, அந்த டேக் இருக்கும்ல, ஸோ அந்த ப்ரேஸ்லெட் இருக்குது. அண்ட் அதில் கே மின் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது மின்ஜையாக இருப்பாரா? ஸோ அப்படியே இந்த இடத்துல பார்த்தா இந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சோன்னே திரும்பி அந்த இடம் ஃபுல்லாக சைலண்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ அந்த கிளாக் 11:48 நின்றுடுச்சு. அண்ட் இன்னும் ஒயன் அப்படியே ஜின்னையே தான் பார்த்துட்டு இருந்தா. ஸோ அப்போ ஜின் சொல்கிறாரு, என்னாச்சு அப்படிங்கும்போது ஒயன் கேட்குறா, சார் அந்த பர்சன் சொல்கிறது உண்மையா அப்படிங்கும்போது ஜின் அமைதியாக கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் சொல்கிறாரு, உண்மையோட கொஞ்சம் பாதி தான் இருக்கிறதுலே டேஞ்சர், அதனால தான் அவன் அந்த பாதியை மட்டும் காமிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஒயின் கேட்குறா, அப்போது மீத பாதி அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ சொல்கிறாரு, அதை கண்டுபிடிக்க வேண்டியது தான் நம்ம வேலை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒயனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எப்பயும் அவர் நான் சொல்லுவார். பட் இந்த தடவை நம்ம அப்படின்னு சொல்கிறது அவருக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. ஸோ அந்த டைமில் ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்கும்ல, அந்த பீப் சவுண்ட் கேட்குது. எங்கேருந்து கேட்குதுன்னு பார்த்தா வால் பின்னாடி தான். ஸோ அப்போ டிடெக்டிவ் காங்ஹாங்கோ இன்னும் உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்படியே போய் அந்த வாலை பார்த்தா அங்கே ஃபுல்லாக அந்த ஏன்ஷியன்ட்டு அந்த மூன் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதில் போய் ஒரு ஸ்டோன் அழுத்தினோன்னே அந்த டோர் ஓப்பன் ஆகுது. அண்ட் அந்த பாதை இருக்குல்ல, அந்த டனல் ஏரியா அது ரொம்ப ஒரு மாதிரி நேரோவாக போயிட்டுருக்கு. அண்ட் அவங்க உள்ளே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் நிறையா எழுதியிருக்கு. லைக் 1998ஓட விக்டிம்ஸோட நேம்ஸ் எல்லாம் எழுதியிருக்கு. அண்ட் 1972ஓட அந்த ஸ்காலர்ஸ், அந்த ரிசர்ச்சர்ஸ் இருந்தாங்கல்ல, ஸோ அவங்களோட இதுவும் எல்லா நேமும் எழுதியிருக்கு. பட் ஒரு நேம் மட்டும் ரிப்பீட்டடாக நிறைய தடவை ஒரு 1000 டைம்ஸ்க்கு மேலே ரிப்பீட் ஆகிருக்கு. பட் அது என்ன நேம்னா என்ஓன்னு எழுதியிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு ஒயன், சார் யார் அந்த என்ஓ அப்படிங்கும்போது ஜின்னோட ஃபேஸ் ஒரு மாதிரி அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் அவர் சொல்கிறாரு, ஐ டோன்ட் நோ அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஒய்யனுக்கு ஜின் போய் சொல்கிற மாதிரி தெரியுது. அப்படியே பார்த்தா ஒரு டார்க்கான பிளேஸில் டிடெக்டிவ் காங்ஹாங்குவை அந்த பர்சன் சேரில் கட்டி போட்டு, அதுவும் ஒரு செயினில் கட்டி போட்டு வச்சுருக்கான். ஸோ அந்த பர்சன் அந்த டிடெக்டிவ் வாயில் ஒரு மாதிரி துணி வச்சும் கட்டியிருக்காங்க. அண்ட் லைட்டை ரிமூவ் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த வாய்ஸ் கேட்குது, இப்போ உன் முன்னாடி இருக்கல இந்த டிவி, இதில் இருக்க 2 பேர், அதாவது ஒயன் அண்ட் ஜின், 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட ஃபஸ்ட்லேருந்தே போய் சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அதை ஃபுல்லாக பார்க்குறாரு. அண்ட் இப்போ லைவாக அங்கே நடந்துகிட்ருக்காங்களே 2 பேரும், அதுதான் அங்கே லைவில் ஓடிட்டுருக்கு. அண்ட் அவர் கேட்குறாரு, யாரை என்கிட்ட போய் சொன்னது அப்படிங்கும்போது அந்த பர்சன் சொல்கிறாங்க, அதுதான் கேம்,
ஸோ கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே பார்த்தா இவங்க 2 பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க. நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு கிளாஸ் கேஸில் ஒரு வாட்ச், அதாவது பேக்கெட் வாட்ச் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே ஒரு எழுதியிருக்கு, என்னென்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் கிம் மின் ஜெயின்னு. ஸோ அதை பார்க்குறாங்க. ஸோ அதை ஒயின் எடுத்துகிட்டு இது ப்ரொஃபஸர் கிம் மின் ஜெயிதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜின்னும் ஆமான்ற மாதிரி தலையாட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைமில் அந்த கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸில் வர ரிஃப்ளெக்ஷன் லைட்டில் இவங்க 2 பேர் இல்லாமல் பின்னாடி யாரோ ஒருத்தவங்களோட ஷேடோ தெரியுது. ஒயின் சடனாக திரும்பி பார்க்குறா, பட் அங்கே யாருமே இல்லை. பட் திரும்பி பார்க்குறா, அந்த லைட்டு வெளிச்சத்தில் அந்த ஷேடோ தெரிஞ்சுட்டு தான் இருக்குது, 3rd ஷேடோ. திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி அந்த இடம் கிராக் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் பின்னாடி இருக்க அந்த ஸ்டோன்லாம். ஸோ சின்ன இது பார்க்குறாரு, அங்கே மேலே இருந்த ஸ்டோன், அடிக்கிற இந்த ஸ்டோனெல்லாம் அப்படியே கீழே விழுகு வருது. அப்போ ஒன்றுமே யோசிக்காமல் ஒயனை அப்படியே இழுத்து அவர் மேலே சாய்ச்சிக்கிறாரு. ஸோ ஸ்டோன்லாம் அவங்க முன்னாடி நின்றுட்டு இருந்த அந்த இடத்துல விழுந்துருச்சு. அண்ட் அந்த இடம் உள்ள டஸ்ட் ஆகிருச்சு. ஸோ அப்போ இன்னும் ஒயன் ஒரு மாதிரி பயத்தோடு இருக்கா. ஜின் மெதுவாக கேட்குறாரு, ஆர் யூ ஹர்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஒயின் இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டுறா. அப்போ அவருக்கு ஒரு ஜென்யூனான ஒரு சின்ன ஸ்மைல். அண்ட் அந்த ஸ்மைலை பார்த்தோன்னா ஒயினும் மெதுவாக ஸ்மைல் பண்ணுறா. தென் அவங்க ஸ்மைல் அந்த இடத்துல ஒரு மாதிரி ஸ்பார்க் மாதிரி இருக்குது. அண்ட் ஐ காண்ட் லெட் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறாரு. அண்ட் அதே சமயம் இந்த அன்னோன் பர்சன் அந்த இடத்துல அவரோட அந்த வாலில் அந்த மேப் இருந்துச்சுல்ல, ஸோ அது அந்த ஹாஃப் மூன் ஃபில் ஆகிடுச்சு. பட் ஒரு இடத்துல அவன் ஒரு ரெட் மார்க்கரை வச்சு மார்க் பண்ணுறான், சர்க்கிள் பண்ணுறான். அண்ட் அவன் மெதுவாக ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி சப்ஜெக்ட் 3க்கு ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அப்படியே பார்த்தா அவனோட டேபிளில் ஒரு ஃபைல் இருக்குது. அண்ட் அந்த ஃபைலில் ப்ராஜெக்ட் லூனா சப்ஜெக்ட் 3 அப்படின்னு எழுதியிருக்கு. அண்ட் அதில் நேம், ஏரியா எல்லாமே ஒரு பிளாக் மார்க்கரில் நல்லா டார்க்காக அடிச்சிருக்காங்க. பட் லைட்டாக ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தெரியுது நேமில், ஒய் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ இந்த பர்சன் சொல்கிறாங்க, பிளட் மூன் எப்பயும் சூஸ் பண்ணும், யார்கிட்டையும் ஆஸ்க் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே இன்றைக்கி எபிசோட முடிச்சுக்கலாம்டா. அண்ட் இன்றைக்கும் நல்லா தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இனி வர கொஞ்சம் அப்படியே இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர பார்க்குறேன். முடிஞ்சளவு நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா. இன்னும் ஒரு 5 எபிசோட் போகும்னு நினைக்கிறேன், 5 அப்படி தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா தயவு செஞ்சு. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த எபிசோடு இனி உங்களுக்கு போக போக இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுக்க பார்க்குறேன். பிடிச்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கடா, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கடா. அண்டு அவ்வளோதான், over and bye. Annyeong.